ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. அதாவது இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி. ஸோ அதனால் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட போயிருந்தோம். ஸோ இதான் எங்கள் ஊர் ஆஞ்சநேயர் கோயில். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இது செஞ்சி கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில். ஸோ இன்றைக்கி அனுமன் ஜெயந்தின்றதுனால ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நியூ இயர் வேறு வரப்போகுது. நியூ இயர் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி போக முடியாது அப்படின்றதுனால நாங்கள் இன்றைக்கே முன்கூட்டியே வந்து போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம். ஸோ பின்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குளம் அது. ஸோ இது வந்து கோயிலுக்கு பின்பக்கம் நின்று ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய சக்கரை குளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கோட்டை உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ கோட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளம் இது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செட்டி குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்கும். ஸோ இது வந்து பெரிய குளம் இது. ஸோ கோட்டை மலையிலேருந்து வர தண்ணிகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரெண்டு குளத்துலேருந்து தான் வந்து தேங்கும். அதுக்கப்புறம் தான் கல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல போயிட்டு கலக்கும். ஸோ இது வந்து எங்கள் ஊரில் கோட்டைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஏரி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடல் போல் காட்சியளிக்குது. மழை நின்று ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இன்னும் தண்ணி வற்றாமல் கடல் போல் ஃபுல்லாக ரொம்ப நிரம்பி இருக்குது. பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.